அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. என்னுடைய அந்த குரல் பதிவுக்கு முன்னாடி 2 காணொளி இருக்கும். அது என்னென்னா, நான் கடந்த மாதம் பெங்களூர் பயணம் பண்ணப்போ முருக பக்தர்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில் ஒரு அம்மா முருக பக்தி சகோதரி அவங்க திருச்செந்தூருக்கு போய் ரொம்ப தரிசனம் பார்க்க முடியாமல் மனம் வந்து வந்ததாக சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு வந்த உத்தரவுப்படி நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரிசனம் பார்க்க வைக்கிறேன், நிச்சயமாக நீ போய் முருகரை ரொம்ப திருப்தியாக பார்த்துட்டு வருவீங்கம்மா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும், அதுக்கு உண்டான ஏற்பாட்டை நான் செஞ்சு தரேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த சகோதரிக்கு திருச்செந்தூரில் தரிசனம் பார்க்க ஏற்பாடு பண்ணி அவங்க தரிசனம் பார்த்துட்டு நன்றி சொன்ன காணொலி தான் அந்த காணொலி. நான் எல்லாருக்கும் இப்படி தரிசனம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அதுக்கப்புறம் தவறாக புரிதலில் வந்து எனக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்க போகிறீங்க. இந்த முருக பக்தை அவங்களோட கண்ணீர் வந்து உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு. ஏன்னா முருகரை பார்க்கலன்றது ஒரு பெரிய குறையாக வருத்தமாக சொன்னாங்க. முருகப்பெருமான் உத்தரவுப்படி முருகப்பெருமான் கருணையால் இவங்க திருச்செந்தூரில் நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு வந்தாங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க நான் நம்புகிறேன். அவங்க பதிவு செய்த காணொலியும் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு உண்டான விளக்க குரல் பதிவு தான் அது. எல்லா புகழும் முருகனுக்கே. உங்களை முருகர்கிட்ட கிட்ட விடாமல் அந்த சக்தி ஊழ்வினை கர்மனை தடுக்கிறது தான் பெரிய உண்மையே. ஸோ நீங்கள் முருகர் பார்வையில் இருக்கீங்க, முருகர் பார்வை உங்கள் மேலே இருக்குன்னு நம்புங்க. நீங்கள் திருச்செந்தூருக்கு போங்க, உங்களுக்கு தரிசனம் நான் ரெடி பண்ணி தரேன். நீங்கள் சொன்னீங்களா சாமி பார்க்க முடியாமல் போயிட்டு வந்தீங்கன்ட்டு, உங்களை முருகர் முன்னாடி உட்காந்து தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான வசதி நான் செஞ்சு தரேன். கண்டிப்பாக நீங்கள் போய் முருகர் திருப்தியாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான முருகர் திருச்செந்தூர் முருகர் தான். நீங்கள் எப்போ போனாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகரவே பாருங்கள். தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் நம்பர் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் தரிசனம் ரெடி பண்ணி தரேன். வியாழக்கிழமை இங்கே எந்த ஊர் நீங்கள்? சொந்த ஊர் வந்துட்டு சேலம். இல்லை, இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க? இங்கே பக்கத்தில் தான். வியாழக்கிழமை அன்னைக்கு பெங்களூர்லேருந்து திருச்செந்தூர் கிளம்பி போயிடுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகரை பார்த்துட்டு அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு திருப்தி ஆகுங்க. அதோட உங்கள் வாழ்க்கையில் துன்பம்ன்றது கண்டிப்பாக இருக்காதுங்கம்மா. சரிங்கண்ணா. இந்த பிரச்சனை எல்லாமே சாதாரண பிரச்சனை. இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும். ஓகேண்ணா, வணக்கங்கண்ணா. நான் தரிசனம் முடிச்சுட்டேண்ணா. இன்னைக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த தரிசனம் ரொம்ப நல்ல தரிசனம், ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம் கிடைச்சிது. இன்றைக்கி முருகரை ரொம்ப கிட்டத்துலேருந்து நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பவுமே தரிசனம் பார்க்க போகும்போதெல்லாம் ஒரு பூவாவது கிடைக்காதான்ட்டு நான் ரொம்ப யோசிச்சுப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு மாலையே போட்டு அனுப்பியிருக்காங்கண்ணா. இங்கே பாருங்கள், எனக்கு மாலையே போட்டு அனுப்பியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ இது எப்படி இருக்குன்னா பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குண்ணா. எனக்கு என்ன பேசுகிறது கூட தெரில. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எல்லாம் நீங்கள் மனசு வைக்கலைன்னா இது எனக்கு நடந்திருக்காது. ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.